பொறியாளர் ஆர் பழனிவேலன், சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர். சமுதாயத்தினரில் பெரும் பங்கு வகிக்கும் ஊடக நண்பர்களுக்கும், பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த புதிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அவர் சார்ந்த அமைச்சர்களுக்கும், அதிகாரிகளுக்கும் சென்னை கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்போது தற்பொழுது ஒரு அறிவிக்கை சொல்லியிருக்காரு. நம்ம அப்ரூவலுக்காக பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வாங்குவாங்க. அதையும் நம்ம கட்டுமான திட்டங்கள் சார்ந்த எம் ஃபண்டு, இந்த ரெண்டுத்தையும் முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க. இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு இது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நாங்கள் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் கிட்டத்தட்ட ஒரு 98 சங்கங்களை சார்ந்தவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். ஒரு சுய தொழில் செய்பவர்கள் 9000க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் எங்ககிட்ட நாங்கள் இப்போது இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சுமார் கடந்த 20 ஆண்டுகளாக கட்டுமானத்துறையின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். தற்பொழுது 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமான இந்த விலையேற்றம்லாம் அபரிதமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மெட்டீரியல் ஹைக் ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடனே ஒரு 3 மாதம் 1 மாதம் அந்த கேப்லேயே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதனுடைய காரணமாக நம்ம கட்டுமான தொழிலில் ஒரு சதுர அடிக்கு 2500 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா வாங்குகிறோம். இப்படியே இது ஏறிட்டு இது கிட்டத்தட்ட 20% உயர்ந்திருக்கு. இப்படி போச்சுன்னாக்கா சாமானிய மக்கள் அவங்களுடைய வீடு கட்டும் கனவு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த துறையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இதனுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க. இப்போ நேரடி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேஸ்திரி, அப்புறமா சென்ட்ரிங் தொழிலாளர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, இவங்களெல்லாம் சொல்லலாம். தினக்கூலி தொழிலாளர்கள். அப்புறம் மறைமுகமாக இதில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சிமெண்ட்டு மற்றும் ஸ்டீல் தொழிற்சாலைகள் இருக்குது பாருங்கள், அதனுடைய தொழிலாளர்கள், அப்புறமா ஹார்ட்வேர்ஸு, நம்ம லாரி டிரைவர்ஸ், மணல் ஜல்லி தொழிலாளர், ரியல் எஸ்டேட் தொடர்புடையவர்கள், கட்டுமான இயந்திர ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கட்டுமானத்துறை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்திற்கு சுமார் 75,000 1,20,000 கோடி வருமானம் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரி, முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், கட்டிட அனுமதி கட்டணம், சொத்து வரி, தொழிலாளர் நல நிதி, மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு கட்டணம், மணல் ஜல்லி குவாரி வருவாய், டெண்டர் மற்றும் ஒப்பந்த கட்டணங்கள், நிறுவன வரிகள், எஃப்எஸ்ஐ மற்றும் டெவலப்மெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி கட்டணங்களால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் கிடைக்குது. எனவே இந்த துறையை பாதுகாக்கவும், பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் கீழ்கண்ட கோரிக்கைகளை நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கைகள் வச்சிட்ருக்கிறோம். இப்பயும் புதிதாக உள்ள அரசுக்கு நாங்கள் கீழ்கண்ட கோரிக்கைகளை வைக்கிறோம். அதை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இண்டிவிஜுவல் பில்டிங்ஸ், சிறு சிறு வேலைகள் நடக்குது பாருங்கள். அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளூர் தலைவர்கள், கவுன்சிலர்கள்னு சொல்லிட்டு ஒரு கிச்சனுக்கு 20,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் டைரெக்டாக லஞ்சமாக வாங்குறாங்க. இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு அபரிதமான ஒரு விஷயம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் இதை காப்பாற்றணுன்னாக்கா கேரளா மற்றும் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் நம்ம ஜல்லி, எம்சாண்டு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இந்த தனியார் வசம் இருக்கிற அந்த குவாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே ஏற்று நடத்தினாக்கா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆண்டுக்கு 40,000 50,000 கோடி வருவாய் கிடைக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நம்ம கட்டுமானத்துறை தான் அதிக அளவில் மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு துறையாக இருக்கும். ஸோ எங்களுக்காக தனி அமைச்சகம் வேணும். நாங்கள் கடந்த 20 வருடங்களாக நாங்கள் இதை பற்றி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு தனி அமைச்சகம் வேண்டும். முறையற்ற கட்டுமானங்களை தடுப்பதற்கும், தரமான கட்டுமானங்களை கட்டுவதற்கும் இந்த குஜராத் மற்றும் கர்நாடகாவில் தனி கவுன்சில், இன்ஜினியர்களுக்கு தனி கவுன்சிலுக்கு அதே போல் எங்களுக்கு பொறியாளர்களுக்கு என்ற தனி ஒரு பொறியாளர் கவுன்சில் வேணும். ஏன்னா இப்போ மருத்துவருக்கு மருத்துவர் கவுன்சில் இருக்குது, அட்வொகேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார் கவுன்சில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அதை துறை சார்ந்த மற்றவர்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க. ஒரு மருத்துவ சேவை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு போலியாக யாருன்னா இருந்தாங்கன்னாக்கா போலி மருத்துவர்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் கட்டுமானத்துறையில் அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற நிலை ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது இதுவும் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். தரமான கட்டிடங்கள்
வேண்டும். அது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவாக நடந்துடக்கூடாது. அதுக்காக வந்து பொறியாளர்கள் மட்டும்தான் வந்து கட்டுமானத்துறையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறியாளர்களுக்கு ஒரு தனி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த போலி பொறியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவல்துறை உதவியோடு தடுத்து அவங்களுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து கொண்டு வரணும். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் கவுன்சில் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த இது வந்து எங்களுக்கு அப்புறம் இந்த கட்டுமான விலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலையேற்றம் வந்து கட்டுப்படுத்த அரசு வந்து கண்காணிப்பு குழு வைக்கணும். ஒரு விலை நிர்ணய குழு வந்து வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இப்போ நாங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிமெண்ட் வந்து 380 420 ரூபா வரைக்கும் இப்போ வந்து ஹைக் ஆகிருக்கு சிமெண்ட் வேலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்சாண்ட் வந்து ஒரு 4800 5500 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. ரெட் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. டிஎம்டி ஸ்டீல் முக்கியமாக 52 ரூபாலேருந்து 78 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. விலை வந்து உயர்ந்திருக்குது. யூபிவிசி விண்டோ 450. அதாவது எல்லா ஒரு பொருளுங்களுமே நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு, ப்ளம்பிங்கு, சானிட்டரி ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 20% 35% வரைக்கும் பொருள் வந்து உயர்ந்திருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கட்டுறோம் பாருங்கள், இந்த 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்கிறோம். இது வந்து 3000 ஆகும், அடுத்து 3200 ஆகும், இப்படியே தான் போயிட்டுருக்கும். இது வந்து அப்போ அடுத்து இதோட எஃபெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொறியாளர்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் வருவோம். பொதுமக்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து வீடு கட்டும் அந்த கனவு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடும். ஸோ அரசின் கட்டுமான திட்டங்களில் 33% வேலை வாய்ப்புகளை பொறியாளர்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். அதிலும் பெண் பொறியாளர்களுக்கு தனி முன்னுரிமை வழங்கி சிறப்பு திட்டங்களை இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்றும் இது போன்ற எங்களது கோரிக்கைகளை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் அவங்களும் வந்து அரசு வந்து நாங்கள் தனியாக ஒரு தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. பட் அது எந்த அளவுக்கு வெளியே வருதுன்னு தெரியல. ஒவ்வொரு அரசுலையும் ஃபஸ்ட்டு இருந்த ஏடிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், டிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், அரசு சிமெண்ட்டுன்னு ஒன்று வந்தது தனியாக. அது என்ன பேர் சார்? வலிமை சிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் வராங்க. இது அந்த அளவுக்கு வந்து புழக்கத்தில் வருதான்னு சொல்லிட்டு தெரியல. அது அந்த மாதிரி வரணும்னு சொல்கிறோம் நாங்கள். காரணம் வந்தாலும் அதுவும் நல்லது. தரம் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் வரணும். ஆமாம் சார். சார் இது வந்து ஒரு அன்அஃபிஷியலாக வாங்குகிற பணம் இது. ஆமாம், இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பில்டிங் வந்து நம்ம பண்ணும்போது அந்த உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர், அப்புறமா கவுன்சிலர், வட்டச் செயலாளர், இவர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. இது வந்து டைரெக்டாகவே எனக்கு கிச்சனுக்கு எனக்கு 20,000 ரூபா கொடு, 30,000 ரூபா கொடு, அப்படி 50,000 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்குறாங்க. இது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். பணம் வந்து நாங்கள் தனியாக கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம். இப்போ நாங்கள் வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பணம் வந்து கட்டிடுறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிச்சனுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறது இந்த தொழிலில் வந்து இதுவும் ஒரு இடர்பாடாக இருக்குது எங்களுக்கு. சார் இப்போ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா சார் இல்லை சார் எல்லா இதுலேயும் இருக்குது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா சங்கத்தில் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க அந்த டாக்குமெண்ட்டோட வந்து இது கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் இல்லை சார், எல்லா இடமும் இருக்குது. அதை வந்து கொண்டாந்து கொடுக்கும்போது எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இந்த போலி பொறியாளர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌலிவாக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் விழுந்தது இல்லைங்களா? அது வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ரெஜிஸ்டர் இன்ஜினியருங்கிற ஒரு பார்ட்டே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது எதுக்கு இதை திருப்பி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கட்டுமான பொறியாளர்களில் இருக்கான்னு கேட்டால் அரசாங்கத்துக்கு அந்த அவேர்னஸ் வரல. அது ஒரு பெரிய இன்சிடென்ட். ஆல்மோஸ்ட் 62 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அரசாங்கம் வந்து செவி சாய்ச்சுது. இன்னும் 100% வந்து கட்டுமான தொழிலில் வந்து வீடு கட்டணும்னா இன்ஜினியர் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்தாதான். எப்படின்னா ஒரு 30-35 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர்ல இல்லாமல் லோக்கல்லே ஒரு கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட காமிச்சிட்டு போவாங்க. இப்போல்லாம் சுத்தமாக எதுவுமே கம்பவுண்டுங்கிற ஒரு பார்ட்டை எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக டாக்டர் தான் காட்டணுங்கிற சிஸ்டம் உருவாக்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பல்சரி பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியர் இல்லாத பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு பார்ட் கொண்டு வந்தால் தான் இன்னும் இந்த கட்டுமானத்துறை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையும். சார் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க சார். இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்தவுடனே காலேஜ் முடித்த உடனே எங்களுக்கு கிடைச்ச லாபம் போதும் அப்படின்னு
பேங்க் கூட இன்ஜினியர்ஸ் பேங்க் கூட டைப் வச்சுட்டு ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறாங்க. அந்த லோனே கட்டி முடிச்சுறாங்க. ஆனால் வீடை வந்து அவர் கட்டி முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவ்வளோ சீக்கிரத்தில். அதுக்காகத்தான் இன்ஜினியர் கவுன்சில் வேணுங்கிற. கவுன்சிலில் பதிவு பண்ணால் அவங்களோட இது அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் அதில் இருக்கும்.